அண்மைச் செய்தி. பொத்தேரியில் கஞ்சா வேட்டையில் தற்பொழுது 30 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனியார் விடுதிகளில் நடத்திய சோதனையில் போதை மாத்திரைகள், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பொத்தேரி அருகே தனியார் கல்லூரியை சுற்றியுள்ள தனியார் விடுதிகளில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட நிலையில் மாணவர்களிடையே கஞ்சா புழக்கம் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து 500க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். தனியார் கல்லூரியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தனியார் விடுதிகளில் நடத்திய சோதனையில் போதை மாத்திரைகள், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், தற்பொழுது இந்த கஞ்சா வேட்டையில் 30 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையானது எப்படி நடந்து வருகிறது? விரிவான தகவல். கண்டிப்பாக. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் பிரபல தனியார் கல்லூரியானது இயங்கி வருகிறது. இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல்வேறு வெளி மாநிலத்திலிருந்தும் கூட மாணவர்கள் இந்த பகுதிகளில் தங்கி படித்து வருகிறாங்க. கிட்டத்தட்ட சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலையில் பொத்தேரி பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் தங்கும் விடுதியில் போலீசார் இன்று காலை அதிரடியாக சோதனை இருக்காங்க. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் மறைமலை நகர், அதே போல் கூடுவாஞ்சேரி, பீர்க்கங்கரணை, ஓட்டேரி, ஜாம்பரம் என கிட்ட பல்வேறு காவல் நிலையத்தில் வந்த போலீசார் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பொத்தேரி பகுதியில் காலை முதலே குவிக்கப்பட்டு அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதியில் சோதனையை நடத்தி வந்தாங்க. இந்த நிலையில் கஞ்சா பொருட்கள் மற்றும் போதை மாத்திரைகள் முதல் கட்டமா சோதனை போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்திய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேரும் கைது செய்து காவலர்கள் கொண்டு வந்த அந்த வாகனத்தில் அழைத்து சென்று ஒரு தனியார் திருமணத்தில் தங்க வைத்து தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட 5க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பொத்தேரி பகுதியில் குவிக்கப்பட்டு முதல் கட்டமாக 30 மாணவர்கள் மட்டும் தான் கைது செஞ்சிருக்காங்க. இந்த பகுதியில் யாரெல்லாம் இந்த பகுதியில் கஞ்சா சப்ளை செய்திருக்காங்க, எந்த பகுதியிலிருந்து கஞ்சா இந்த பகுதியில் வருகின்றது என பல விசாரணையானது தொடர்ந்து நீடிக்கிறது. இருந்தாலும் கூட இந்த பொத்தேரி பகுதியில் இந்த அதிகாலையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பொத்தேரி பகுதி முழுவதும் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டை கொண்டு தொடர்ச்சியாக அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் அதிகமான மாணவர்கள் கைது செய்ய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லிட்டு காவல்துறை வட்டாரம் தெரிவிச்சிருக்காங்க. எனவே சென்னை புறநகர் பகுதியில் ஒரு பிரபல தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதியில் காலையிலேயே போலீசார் சோதனை நடத்தி 30 மாணவர்கள் கைதான சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி சூரியராஜன். பொத்தேரி அருகே தனியார் கல்லூரியை சுற்றியுள்ள தனியார் விடுதிகளில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்கள் இடையே கஞ்சா புழக்கம் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து 500க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்ட நிலையில் தனியார் கல்லூரியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். தனியார் விடுதிகளில் நடத்திய சோதனையில் போதை மாத்திரைகள், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பொத்தேரி அருகே தனியார் கல்லூரியை சுற்றியுள்ள தனியார் விடுதிகளில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்களிடையே கஞ்சா புழக்கம் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து 500க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது 30 மாணவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.